வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். ஸ்லாங்கூர் மாநிலத்தில் தொழுநோய் கண்டுபிடிப்பு 5 சம்பவங்கள் பதிவானது. நகரி சம்பிலான் குவாலபிலாவில் 2 ஓராங் அஸ்லி பூர்வகுடி கிராமங்களை தொழுநோய் அச்சுறுத்திய நிலையில் ஸ்லாங்கூர் மாநிலத்தில் 5 தொழுநோய் சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்லாங்கூரில் கடந்த பிப்ரவரி 20 வரை 5 தொழுநோய் சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. எந்தவொரு மரண சம்பவமும் பதிவு செய்யப்படவில்லை என்று ஸ்லாங்கூர் மாநில சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் ஓமி கால்தோம் ஷம்சுடேன் தெரிவித்துள்ளார். ஸ்லாங்கூரில் உலுலங்காட் மற்றும் செப்பாங்கில் 2 சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. கோம்பா, உலுஸ்லாங்கூர் மற்றும் குவாலலங்காட் ஆகிய பகுதிகளில் 3 சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அவர் விளக்கினார். தொழு நோயினால் பாதிக்கப்பட்ட 5 3 உள்நாட்டைச் சேர்ந்தவர்கள் ஆவர். இதர 2 அந்நிய நாட்டைச் சேர்ந்தவர்கள் என்று டாக்டர் கால்தோம் விளக்கினார். எனினும் சிறார்கள் யாரும் பாதிக்கப்படவில்லை என்று அவர் தெளிவுபடுத்தினார். புனித ரமலான் மாதத்தை ஒட்டி நாடு முழுவதும் உள்ள முஸ்லிம்கள் நாளை மறுநாள் மார்ச் 2 ஞாயிற்றுக்கிழமை தங்களின் இறை கட்டளையான நோன்பை தொடங்குவர். முஸ்லிம்கள் நோன்பு அனுசரிக்கும் தேதியை அரச முத்திரை காப்பாளர் தன்ஸ்ரீ சைட் டேனியல் சைட் அஹ்மத் இன்றிரவு மலேசிய வானொலி தொலைக்காட்சியான RTM நேரடி ஒளிபரப்பு வாயிலாக அறிவித்துள்ளார். கொலை வழக்கில் தூக்கு தண்டனையிலிருந்து தப்பித்து 30 ஆண்டு சிறை மற்றும் 12 பெரும்படி தண்டனை விதிக்கப்பட்டுள்ள 36 வயது ஜி சிவசந்திரன் என்பவர் தனக்கு பெரும்படி தண்டனை வேண்டாம் என்று கோரி புதிய விண்ணப்பம் ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். தனக்கு 12 பெரும்படி தண்டனை கொடுக்கப்பட்டால் அத்தண்டனை தன்னை கொன்றுவிடும் என்றும் அத்தண்டனை ரத்து செய்யப்பட வேண்டும் என்றும் சிவசந்திரன் தனது சீராய்வு மனுவில் குறிப்பிட்டுள்ளார். சிவசந்திரன் மனு மீதான விண்ணப்பம் அடுத்த வாரம் திங்கட்கிழமை புத்ராஜயா கூட்டரசு நீதிமன்றத்தில் 3 கொண்ட நீதிபதிகளால் விசாரணை செய்யப்படவிருக்கிறது. பெரும்படி தண்டனை தனக்கு மரணத்தை ஏற்படுத்தக்கூடியது என்றும் தம்முடைய இந்த வாதத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் கிடா புகோசனா சிறைச்சாலையில் சைடி என்ற கைதிக்கு விதிக்கப்பட்ட பெரும்படி தண்டனையினால் அந்த கைதிக்கு குடல் பகுதியில் ஏற்பட்ட வலியினால் இறந்துவிட்ட சம்பவத்தை சிவசந்திரன் ஆதாரமாக சுட்டிக்காட்டியுள்ளார். குவாலலம்பூர் மாநகருக்குள் நுழையும் வாகனங்களுக்கு நெரிசல் கட்டணம் விதிக்கப்படும் உத்தேச பரிந்துரை அமல்படுத்தப்படுவதற்கு முன்னதாக பொது போக்குவரத்து முறை தரத்தை உயர்த்துமாறு அரசாங்கத்திற்கு மாசிசா இளைஞர் பிரிவு கேட்டுக்கொண்டுள்ளது. பொது போக்குவரத்து உள்கட்டமைப்பு விரிவான முறையில் முதலில் சரி செய்யப்பட வேண்டும். இதில் வழக்கமான பராமரிப்பை உறுதி செய்தல் மற்றும் சேவை இடையூறுகளை குறைத்தல் ஆகியவற்றை உள்ளடக்கிய விஷயங்களில் முதலில் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று மாசிசா இளைஞர் பிரிவு தலைவர் மைக் சாங் யூ ஜுவான் கேட்டுக்கொண்டுள்ளார். நோன்பு மாதத்தில் அரசாங்க ஊழியர்கள் தங்கள் ஓய்வு நேரத்தை அரை மணி நேரம் குறைத்துக் கொள்வார்களேயானால் அவர்கள் அரை மணி நேரத்திற்கு முன்னதாகவே வீடு திரும்புவதற்கு அனுமதிக்கப்படுவர் என்று அரசாங்க பேச்சாளர் ஃபமி ஃபன்சேல் தெரிவித்துள்ளார். அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்பட்ட 2 விருப்புரிமைகள் கொண்ட நெகிழ்வான வேலை நேர விதிமுறைகள் உத்தரவு அடிப்படையில் இவ்விவகாரம் முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தொடர்புத்துறை அமைச்சரான ஃபாமி குறிப்பிட்டார். விருப்புரிமை A பிரிவின் கீழ் அவர்கள் தங்கள் வழக்கமான வேலை நேரத்தை நிலைநிறுத்திக் கொள்ளலாம். விருப்புரிமை B தங்களின் ஓய்வு நேரத்தை 30 நிமிடம் குறைத்துக்கொண்டு வேலை முடிவுறுவதற்கு 30 நிமிடத்திற்கு முன்னதாகவே புறப்படுவதற்கு வகை செய்வதாக ஃபாமி விளக்கினார். பிரஸ்மா எனப்படும் முஸ்லிம் உணவக நடத்துனர்கள் சங்கத்தில் அங்கத்துவம் பெற்றுள்ள 12,000 முஸ்லிம் உணவகங்களில் குறைந்த சீனி அல்லது சீனி சேர்க்கப்படாத ஒரு கிளாஸ் தேநீருக்கு 30 காசு கட்டண கழிவு வழங்கப்படுகிறது. சீனி சேர்க்கப்படாத அல்லது குறைந்த சீனி பயன்பாட்டை கொண்ட தேநீரை அருந்தும்படி பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மக்களை கேட்டுக்கொண்டார். சீனி சேர்க்கப்படாத தேநீருக்கும் சீனி சேர்க்கப்பட்ட தேநீருக்கும் ஒரே விலை நிர்ணயிப்பு இல்லாமல் 30 காசு கட்டண கழிவை வழங்கியிருக்கும் பிரெஸ்மா சங்கிலி தொடர்பில் உள்ள உணவக நடத்துனர்களை பிரதமர் பாராட்டினார். இன்று வெள்ளிக்கிழமை புத்ராஜயா சிங்கா மடானியில் நசிகண்டார் உணவகத்தில் மலேசியா மடானி சின்னத்தை பதிக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் டத்துஸ்ரீ அன்வார் இதனை தெரிவித்தார். பேரா தாப்பா நாடாளுமன்றத்திற்கு உட்பட்ட அயர் கூனிங் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலின் தேதியை நிர்ணயிப்பதற்கு தேர்தல் ஆணையமான SPR அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை கூடுகிறது. இந்த இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் மற்றும் வாக்களிப்பிற்கான தேதிகள் மார்ச் 7 நிர்ணயிக்கப்படும் என்று SPR தலைமைச் செயலாளர் இக்மால் ருடேன் இஷாக் தெரிவித்துள்ளார்.
கடந்த பிப்ரவரி 22ஆம் தேதி பரசான் நேஷனலைச் சேர்ந்த அயர்குனிங் சட்டமன்ற உறுப்பினர் இஷாம் ஷஹருடீன் காலமானதை தொடர்ந்து அத்தொகுதியில் இடைத்தேர்தல் நடைபெறவிருக்கிறது. தாப்பா அம்னோ டிவிஷன் தலைவரான 59 வயது இஷாம் ஷஹருடீன் கடந்த 2022ஆம் ஆண்டு நடைபெற்ற பொதுத் தேர்தலில் 5 முனை போட்டியில் 2213 வாக்குகள் பெரும்பான்மையில் வெற்றி பெற்றார். பேரா பகாண்டாத்தோ கடற்பகுதியில் 41 இந்தோனேசிய பிரஜைகள் சட்டவிரோதமாக நாட்டிற்குள் நுழைவதற்கு உடந்தையாக இருந்ததாக 5 டாக்ஸி ஓட்டிகள் மற்றும் 4 படகுக்காரர்கள் தொலோ இந்தான் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று குற்றம் சாட்டப்பட்டனர். படகுக்காரர்களான 25 வயது சுலைமான் டோடி, 35 வயது ரூடி ஹர்தூனோ, 38 வயது அஹ்மத் மற்றும் ஓர் இந்தோனேசிய பிரஜையான 28 வயது அமடானி ஆகியோர் குற்றவியல் சட்டத்தின் கீழ் குற்றம் சாட்டப்பட்டனர். படகிலிருந்து இவர்கள் கரை இறங்கிய இந்தோனேசியர்களை சந்தடியின்றி இலக்குக்குரிய இடத்திற்கு கொண்டு செல்ல டாக்ஸி சேவையை வழங்கி சட்டவிரோத நடவடிக்கைக்கு துணை நின்றதாக 35 வயது எம் லோகநாதன், 47 வயது ஏ நாகேந்திரன், 61 வயது ஆர் கலேங்கரடா, 45 வயது சி சசிகுமார் மற்றும் 51 வயது டி ராமகிருஷ்ணன் ஆகியோர் மீது குற்றம் சுமத்தப்பட்டது. கடந்த பிப்ரவரி 2ஆம் தேதி அதிகாலை 4:30 மணியளவில் பேரா பகாண்டாத்தோ மாவட்டத்திற்கு உட்பட்ட ருங்கோ பந்தாய் சுங்கை தியாங் கடற்கரையில் இந்த 9 பேரும் இக்குற்றத்தை புரிந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் கூடியபட்சம் 20 ஆண்டு சிறை அல்லது அபராதம் அல்லது இரண்டுமே விதிக்க வகை செய்யும் சட்டத்தின் கீழ் 9 பேரும் குற்றச்சாட்டை எதிர்நோக்கி உள்ளனர். கடந்த 2023ஆம் ஆண்டு அக்டோபர் 12ஆம் தேதியுடன் தனது விமான சேவையை நிறுத்திக் கொண்ட உள்ளூர் விமான நிறுவனமான மை ஏர்லைன்ஸ் தோற்றுநர் கோ ஹுவான் குவாவிற்கு எதிராக 206 முதலீட்டாளர்கள் புதிய வழக்கு மனு ஒன்றை கோலாலம்பூர் உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளனர். மொத்தம் 60 மில்லியன் ரிங்கெட் சம்பந்தப்பட்ட தங்கள் முதலீட்டு பணத்தை மை ஏர்லைன்ஸ் தோற்றுநர் கோ மோசடி செய்துவிட்டதாக கூறி அதன் முதலீட்டாளர்கள் இந்த சிவில் வழக்கை தொடுத்துள்ளனர். முதலீட்டாளர்கள் சார்பில் வழக்கறிஞர் நிறுவனமான ஜாரிஃப் நிசாமுடீன் மூலமாக இந்த வழக்கு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. கடந்த 2018ஆம் ஆண்டு முதல் இந்த திட்டத்தில் கடின உழைப்பால் சம்பாதித்த அனைத்து பணத்தையும் முதலீட்டாளர்கள் இழந்துவிட்ட நிலையில் அவர்கள் தற்போது பெரும் சிரமத்தை எதிர்நோக்கி வருகின்றனர் என்று வழக்கு மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜோஹோர் அயர் ஹிதாம் ஜலான் யோங்பெங் செல்லும் சாலையின் 3வது மைலில் இடுகாடு ஒன்றின் அருகில் தீயில் அழிந்த வீல் டிரைவ் வாகனத்திற்குள் மனித உடல் ஒன்று கருகிய நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த இடுகாட்டை பராமரித்து வரும் 45 வயது உள்ளூர்வாசி ஒருவரிடமிருந்து கிடைக்கப்பெற்ற தகவலை தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு போலீசார் விரைந்ததாக பத்துபஹாட் மாவட்ட போலீஸ் தலைவர் ஷருல் அன்வார் முஷாடார் அப்துல்லா சானி தெரிவித்தார். போலீசார் மேற்கொண்ட புலன் விசாரணையில் இது திடீர் மரணம் என்று வகைப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். சவ பரிசோதனைக்காக அந்த கருகிய உடல் மருத்துவமனையின் சவக்கிடங்கிற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். 2வது உலகப் போரின் போது கைவிடப்பட்டிருக்கலாம் என்று நம்பப்படும் யுத்த கால வெடிகுண்டு ஒன்று இன்று கண்டுபிடிக்கப்பட்டது. சபா பப்பார் கினாரு என்ற இடத்தில் தொழிற்சாலையின் அருகில் பூமி வேலைகள் நடைபெற்று வரும் கட்டுமான தளத்தில் அந்த வெடிகுண்டு மண்ணில் புதையுண்ட நிலையில் காணப்பட்டது. அதனை பார்த்த கட்டுமான தொழிலாளி போலீசுக்கு தகவல் கொடுத்ததாக பப்பார் மாவட்ட போலீஸ் தலைவர் கமருடின் அம்போசாக்கா தெரிவித்தார். வெடிகுண்டு செயல் இழப்பு போலீசார் மேற்கொண்ட சோதனையில் அந்த வெடிகுண்டு இன்னமும் செயல்பாட்டு தன்மையில் இருப்பது உறுதி செய்யப்பட்டது. பின்னர் அந்த வெடிகுண்டு பாதுகாப்பான முறையில் செயல் இழக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். கடந்த செவ்வாய்க்கிழமை இதே போன்ற ஒரு வெடிகுண்டு அப்பகுதியில் மீட்கப்பட்டதையும் அவர் விளக்கினார். சைக்கிளில் சாலையை கடக்க முற்பட்ட மூதாட்டி ஒருவர் கார் மோதி உயிரிழந்தார். இச்சம்பவம் இன்று காலை 10:20 மணியளவில் குவாந்தான் ஜலான் கம்புங் ஜாவாவில் நிகழ்ந்தது. குவாந்தான் ஜலான் புக்கிட் சத்தோங்கோலைச் சேர்ந்த 85 வயது சன் அஹ்மொய் என்பவரே இச்சம்பவத்தில் உயிர் இழந்ததாக அடையாளம் காணப்பட்டது. 70 வயது மூதாட்டி ஒருவர் செலுத்திய புரோடுவா அக்ஸியா காரில் மோதப்பட்ட அந்த மூதாட்டி கடும் காயங்களுக்கு ஆளாகி சம்பவ இடத்திலேயே மாண்டதாக குவாந்தான் மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி வான் முகமது ஜஹரி வான் பூசு தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.